வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, தமிழகத்தில் டிவிகே அரசாங்கம் வெற்றிகரமாக ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. டிவிகே அரசாங்கத்தில் பதவியேற்றுள்ள அமைச்சர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் பேச போகிறோங்க. புதிய அமைச்சர்கள் புதிய சகாப்தத்தை கிடைத்திருக்கிறார்கள். பாருங்கள், எப்படி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அமைச்சரவை அமைச்சது கிடையாதுங்க. புதுசாக பூரா ரத்தங்கள், இளைஞர்களுங்க, இளைஞர் அமைச்சரவை. இந்த மாதிரி அமைச்சரவையை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அமைச்சரவையில் எப்பயும் பார்த்தா வெள்ளைச்சட்டை போட்டு முதியவர்கள் தான் இருப்பாங்க. ஒரு 60 வயசு 50 வயசுக்கு மேலே தான் உள்ள இருப்பாங்க. இப்போ பாருங்கள், பூரா இளம்படைகள் பயமறியாது, இளம்படைகள் தன்னலம் கருதாமல் சுயநலம் இல்லாமல் உழைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்காக. பாருங்கள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, திருச்செந்தூரில் முருகன் கோயிலில் எப்பயுமே ஆண்டாண்டுகாண்டமாக எப்பயுமே இந்த மாதிரி சாமி கருவறையில் சாமி தரிசனம் பெறதுக்கு லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இதை நம்ம அமைச்சர், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தன்னுடைய சிறப்பான செயல் மூலமாக லஞ்சம் வாங்குறத முற்றிலுமே தடுத்துருக்கிறாருங்க. எப்படின்னா, அவரே அங்கே போய் எனக்கு தரிசனம் பண்ணணும், சாமி தரிசனம் பண்ணணும்னு சொல்லி திருச்செந்தூர் கோயிலில் போய் இருக்கிறாருங்க. அப்போ கேட்குறாரு. அப்போ அர்ச்சகர்களும் காவலாளிகளும் குறுக்கு வழியில், நீங்கள் ஒரு 4000 ரூபாய் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சாமி தரிசனம் பெறதுக்கு உங்களுக்கு நான் அனுமதி பெற்று தரேன், சீக்கிரமாக நீங்கள் சாமி தரிசனம் பெற்றுடலாம் அப்படிங்கிறது மாதிரி அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவரும் அதை சரின்னு அக்செப்ட் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அமைச்சர் அவர்கிட்டையும் லஞ்சம் வாங்கிடுறாங்க. பாருங்கள், எந்த மாதிரி தமிழ்நாடு போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அப்போ அதை கண்டுபிடிச்சி அதுக்கு உடந்தையாக இருந்த அர்ச்சகர் 2 காவலாளிகள் அப்புறம் மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போகிறாருங்க. அங்கேயும் லஞ்சம் புறையோடி போய் கிடக்குங்க. அங்கேயும் மொட்டை அடிக்கும் ஊழியர்களை பார்த்து அங்கே லஞ்சம் வாங்குறாங்க. அவங்கள கண்டித்து அவங்கள பணியிட நீக்கம் செஞ்சுருக்கிறாருங்க. பாருங்கள், தமிழ்நாட்டில் எங்கும் லஞ்சம் புறையோடி கிடக்குதுங்க. இந்த டிவிகே அரசாங்கம் இளம் படைகள் தான் நீ இதெல்லாம் சரி பண்ணுறதாக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதோ நம்ம அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சரியாக திறன்பட செயல்பட மாட்டார் அவர் அப்படி இது மாதிரி சொன்னாங்க. பாருங்கள், அழகாக திறன்பட செயல்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாருங்க. லஞ்சத்தை ஒழிச்சிருக்காருங்க. இப்போ பாருங்கள், இந்த அர்ச்சகர் மறு உத்தரவு வரும் வரை அவர் கோயில் பூஜை பண்ணக்கூடாது. காவலாளிகள் பணியிடை நீக்கம். அப்புறம் மொட்டை அடிக்கும் பணியாளர்கள் அவர்களும் பணியிடை நீக்கம். இப்படி யார் செய்வா முதல் முறையா? அப்போ இதுவரைக்கும் இப்படித்தான் தமிழ்நாட்டில் எல்லா கோயில்கள்லையும் எல்லா இடங்களும் இப்படி தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு போல். இதை முற்றிலும் இந்த டிவிகே அரசாங்கம் தடை செய்யும். மக்களுக்கு லஞ்ச லாவலியம் அற்ற ஒரு அரசை மக்களுக்கு கொடுப்பாங்க. இதற்கு எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் நண்பர்களே. அப்புறம் பார்த்தா கிணத்துக்கடவு எம்எல்ஏ விக்னேஷ் அவர்கள் மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சராக இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் செல்லும்போது எனக்கு அது நம்ம பொக்கைகள் சால்வைகள்லாம் எனக்கு மரியாதை நிமித்தமாக எனக்கு கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நோட்டு பள்ளி நோட்டு புத்தகங்கள் எனக்கு கொடுங்க. அதை நான் வாங்கிட்டு போய் ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இது எவ்வளோ வரவேற்கத்தக்க விஷயம் பாருங்கள். பரிசு பொருள் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், பொக்கைகள் சால்வைகள்லாம் வேண்டாம். இதுக்கு பதில் பள்ளி நோட்டு புக்கம் கொடுங்க, இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு நம்ம இலவசமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி யாருக்கு ஒரு இது வரும்? இது ஒரு முன்னுதாரணமான ஒரு அமைச்சரவையாக இருக்குங்க. பூரா இளைஞர்கள். இவங்களை வரவேற்போம். டிவிகே அரசு லஞ்சம் லாவணியமற்ற அரசை அமைத்து தமிழ்நாட்டை வளப்படுத்துவார்கள். நாம் எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நண்பர்களே, இந்த டிவிகே அமைச்சரவை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடுங்க. இந்த அமைச்சருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுன்னு பற்றி. மேலும் சஜஷன் இருந்தால் அதை பற்றி நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.